ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, டிஆர்பி போர்டு நடத்தக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எக்ஸாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோதான் கோர் சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று வைக்கிறாங்க. ஸோ எப்போ உங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, 20ஆம் தேதி டிசம்பர் 20. இந்த டேட் வந்து ஒரு டென்டேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் இன்டர்வியூ வைவா வாய்ஸ் ஒரு 15 மார்க்குக்கு இருக்கும். ஸோ அது வந்து லேட்டராக தான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவம்பர் 10ஆம் தேதி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டது அப்படின்னா, ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. நீங்கள் அடுத்த நாள்ல இருந்தே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. கோர் சப்ஜெக்ட்ல நீங்கள் ஆல்ரெடி ப்ரொஃபஸரஸாக தான் இருந்துட்டு இருப்பீங்க காலேஜஸ்ல. இல்லைன்னா இப்போ கோர்ஸ் முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா தான் இருப்பீங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே நம்ம இப்போ டச்சில் இருக்கிறது தான் ப்ரொஃபஸருங்கிறனால ஒவ்வொரு டாபிக் சிலபஸ் வைஸ் நம்ம படிச்சுட்டு தான் இருப்போம். ரொம்ப ஆழமான நாலேஜ் நம்ம ஒவ்வொரு டாபிக்லையுமே அந்தந்த கேட்டகரியில இருக்கும், சப்ஜெக்ட் கேட்டகரிஸ்ல இருக்கும். இப்போ புதுசா நமக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம தமிழ் படிச்சு 10த்ல படிச்சிருப்போம். 11த் 12த்ல தமிழ் என்ன சப்ஜெக்டா இருந்தாலும் நமக்கு வந்து அது அவ்வளோக்கா வந்து கட் ஆஃப்ல வராதுங்கிறனால தமிழ் படித்து ரொம்ப நாளாக இருந்திருக்கும். அதுல வந்து ஜஸ்ட் ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி நாங்க செயல்படுறோம். ஜஸ்ட் ஒரு பூஸ்டப்புக்கான ஒரு இதுதான். தமிழுக்கு தனியா வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும்? 40% மார்க் வந்து எடுக்கணும் தமிழ்ல. இல்லைங்களா? அதுதான் வந்து குவாலிஃபையிங் பேப்பர். பாருங்க, இந்த கம்பல்சரி தமிழ் இதுல வந்து நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து நீங்க 50 மார்க்ஸ் டோட்டலா வைக்கிறாங்க. 20% ஆஃப் மார்க் எடுக்கணும். அப்படிதானே உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ சாரி 40% ஆஃப் மார்க் எடுக்கணும். அப்படின்னா என்ன? 50க்கு 40% மார்க் 20 மார்க் தான் நமக்கு வரப்போகுது. அதுல என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தா, எல்லாமே 1 மார்க்கா கேட்டிருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. பாருங்க, 20 கொஸ்டின் 2 மார்க்கா கேட்குறாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியலைன்னா 2 மார்க் அவுட் ஆயிடுது. இல்லைங்களா? 2, 3 கொஸ்டின் தெரியலைன்னா 6 மார்க் அங்கேயே அவுட் ஆயிடுது. 10 கொஸ்டின் தான் 1 மார்க்ல கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஈஸியா இருக்கிறத இந்த 1 மார்க்ல கேட்டு, ரொம்ப டஃப்பா இருக்கிறத 2 மார்க்ல கேட்டு வச்சர்றாங்க. பிஜிடிஆர்பிலே நம்ம அதத்தான் பார்த்தோம் இல்லைங்களா? ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். எளிமையான கேள்விகள நான் 6 to 10th நம்ம கரைச்சு குடிச்சிருக்கணும். கிராமர் பார்ட் இலக்கண பகுதியில தெளிவா இருந்தோம் அப்படின்னா, இந்த 50 மார்க்குக்கு 40% 20 மார்க் எடுக்கிறதுல எந்த தவறும் இல்ல. நம்மள இங்கேயே ஃபில்டர் பண்ணிடுறாங்க. இந்த தமிழ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாய தமிழ்லயே வந்து கட்டாயப்படுத்தி நம்மள வெளிய அனுப்பிடுறாங்க. அதுக்காகத்தான் இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி எந்த பிரயோஜனம் இல்ல. நம்ம அத ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஸோ தமிழ் படிப்பதற்கு ஒரு அருமையான அனதர் சான்ஸ்ன்னு நம்ம நெனச்சு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதுதான். இது மட்டும் 1 மார்க்கா இருந்ததுன்னா, டெஃபினட்டா நீங்க ஓரளவு பாருங்க, ஒரு லாஸ்ட் 1 வீக் மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லிடுவேன். பட் இங்க 2 மார்க்ஸ் கேட்கறதுனால, நீங்க இப்ப இருந்தே அதுக்கு தனியா கொஞ்சம் டைம் ஒதுக்கி, ஒரு கோர் சப்ஜெக்ட் மொத்தம் ஒரு 8 மணி நேரம் உங்களுக்கு 10 மணி நேரம் கிடைக்குதுன்னா, கோர் சப்ஜெக்ட்க்கு வந்து ஒரு 8 மணி நேரம் ஒதுக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் தமிழ் பாருங்க. எக்ஸாம் கிட்ட வர நீங்க கோர் சப்ஜெக்ட்ட மட்டும் பாருங்க. இதுல ஆல்ரெடி நீங்க படிச்சு டெஸ்ட் எழுதி வச்சிருப்பீங்க. ஸோ அத மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிளாஸும் ப்ரொவைட் பண்றோம், மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம், டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்றோம். நான் டீட்டெயிலா இத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது இன்னொன்னு, சரி இதோட தமிழ் எலிஜிபிலிட்டியோட விட்டுட்டாங்களான்னா கிடையாது. இன்னொரு பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் டாபிக்ஸ் குடுத்துட்டாங்க. அது வந்து ஆஃப்டர்நூன் உங்களுக்கு வைப்பாங்க. 1 ஹவர் அப்படின்னு சொல்றாங்க. 5 டாபிக்ல ஒரு எஸ்ஸே. இது வந்து எஜுகேஷன் சம்பந்தமா இருக்கிறதுனால, நம்ம இந்த எஜுகேஷன் சம்பந்தமானது, விமன் எம்பவர்மென்ட், எஜுகேஷன் எம்பவர்மென்ட்ல இருக்கிறது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டி, இந்த மாரி ஒரு காமனான டாபிக், நம்ம தமிழ்நாட பத்தி, நம்ம இந்தியாவ பத்தி தெரிஞ்சுக்கிறது, எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாரி ஒரு காமனான டாபிக் குடுத்துருக்காங்க. அதுல 5 டாபிக் குடுத்து, அதுல நம்ம 1 தான் எழுதப் போறோம். மேக்ஸிமம் 300 வேர்ட்ஸ்க்கு எழுதப் போறோம். 50 மார்க். அப்ப நமக்கு என்ன வேணும்னா, எழுதுற ஒரு கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும் இல்லையா? ஸோ அப்ப அதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும். எழுதுவோம் நம்ம. ஆனா இந்த சப்ஜெக்ட்ஸ்ல நமக்கு நாலேட்ஜ் இருந்திருக்காது. ஏன்னா நம்ம அதுல கம்மா கிராஸ் பண்ணல. அதனால இந்த தமிழும், இந்த 50 மார்க் எஸ்ஏக்கான கிளாஸஸ் தான் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறது. கிளாஸ் இருக்கு, மெட்டீரியல் இருக்கு, டெஸ்ட் எல்லாமே வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ பாருங்க, இந்த 40 மார்க் நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது
இந்த 50 மார்க் எஸ்ஏக்கு என்ன டாபிக் குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் எக்கனாமி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி, ஹிஸ்டரி அண்ட் எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு, என்விரான்மென்ட் அண்ட் எக்காலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே. இந்த டாபிக் வந்து ஒவ்வொன்னும் குடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, கான்ஸ்டிடியூஷன் ஈஸியா இருக்கா? உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் பாலிட்டி ஈஸியா இருக்குன்னா, அத மட்டும் 2 சப்ஜெக்ட்ட மட்டும் எடுத்து தரோவா பாசிபிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் குடுத்து டெஸ்ட் வச்சுருவேன். டெஸ்ட் வச்சு நீங்க எழுதுனத ஃபீட்பேக் பண்ணி எனக்கு அனுப்பணும். உங்களுக்கு ரூல்டு ஷீட்டுமே நான் உங்களுக்கு குடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இந்த டீட்டெயிலா அடுத்தடுத்த டெஸ்ட்ல வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் எப்படி வந்து ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்றேன். பிஜிடிஆர்பிக்கு நடந்த கொஸ்டின் பேப்பரும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. பிஜிடிஆர்பி ஆகட்டும், எம்ஆர்பி போர்டு ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வருது. சரிங்களா? ஆனா உங்களுக்கு 2 மார்க் வரும். இது எல்லாமே 1 மார்க்கா வந்து இருக்கு. இந்த டைம் தான் உங்களுக்கு புதுசா வந்து வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரெக்கார்டடா வந்து இங்க உங்களுக்கு இருக்கும். என்னென்ன டாபிக்கோ அதெல்லாம் ரெக்கார்டிங்டா இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 30 கிளாஸ் பக்கம் போயிருக்கும். 50 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ இங்க வாட்ச் ஆன் யூடியூப் இருக்கு இல்லைங்களா? நீங்க யூடியூப்ல வாட்ச் பண்ற மாரியே 2x ஃபாஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். மெட்டீரியல் குடுக்கும்போது உங்களுக்கு இது தேவை இருக்காது தான். இருந்தாலும் ஸோ புக்ல இருக்கிறது வந்து மேக்ஸிமம் எதெல்லாமே வந்து பாயிண்ட்டு, பாக்ஸ் கன்டென்ட் இதெல்லாம் உங்க டைம வந்து குறைச்சு குடுக்குறோம். நீங்க போய் புக்க எடுத்து எது இம்பார்ட்டன்ட், எது இல்லன்னு தலைய பிச்சுட்டு இருக்கறக்கு, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ பேஸ் பண்ணி எது எது கரெக்ட்டா இருக்கும், இது மாரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த கிராமர் பார்ட் நடத்தியிருக்காங்களோ, அத மட்டுமே நம்ம வந்து குடுக்குறோம். சரிங்களா? ஸோ நீங்க YouTubeல பார்க்குற மாரியே நீங்க பார்த்துக்கலாம். இலக்கணமும் தனியா வந்து இருக்குது. இலக்கணமும் தனியா இருக்குது. அறிஞர்கள் பத்தி கேட்குறாங்க இல்லையா? அதுவுமே தனியா இருக்கு. இப்ப நேதாஜி என்ற பெயர்ல வார இதழை அடுத்தவர் யாரு? கவியரசு கண்ணதாசன் பற்றி உண்மையான கூற்றுகள் என்ன? அப்ப கண்ணதாசன பத்தியும் இருக்கும். ஏன்னா இந்த மாரி தான் உங்களுக்கு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுல தான் நமக்கு கேட்க போறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி உங்களுக்கு மெட்டீரியலும் நான் உங்களுக்கு குடுத்துருவேன். ஸோ கண்ணதாசன் பத்தி கேட்குறாங்களா? கரெக்ட்டா கண்ணதாசனோட பார்ட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அது எல்லாமே இருக்கும். ஸோ இது ஃபுல்லுமே நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல வந்து இருக்கிறது தான். இந்த மாரி டீட்டெயில்டா ஒண்ணு குடுத்துருவோம். சிலருக்கு வந்து புக் படிக்கிறதுக்கு பிடிக்காது. பாரதியார்ன்னு படிக்கிறதுக்கு. சிலருக்கு வந்து ஜஸ்ட் லிசனிங் கெப்பாசிட்டி நெறையா இருக்கும். அப்ப கிளாஸ்ல உங்களுக்கு எடுத்திருப்பாங்களே, இப்ப நான் காமிச்ச வீடியோல நீங்க அப்படியே கிளாஸ ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போதோ, இல்ல டிராவல் பண்ணும்போதோ கிளாஸ கவனிச்சு, இந்த மாரி டைம் மட்டும் தான் நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒதுக்கணும். சரிங்களா? ஸோ ரொம்ப வேல்யூபிள் காலையில எந்திரிச்ச உடனே படிக்கிறது அந்த மாரி பண்ணாதீங்க. அது கோர் சப்ஜெக்ட்க்கு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு 1 மந்த் டைம் இருக்கு. நம்ம என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டாப் லெவல்ல இருந்தாலும், கோர் சப்ஜெக்ட்ல அது எலிஜிபிலிட்டில ஃபில்டர் பண்ணிட்டாங்கன்னா, நம்மனால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? நம்ம டெஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஃபுல்லுமே நீங்க எழுதிக்கலாம். ஃபாண்ட் சைஸ்லாம் ரொம்ப நல்லா போல்டா தான் இருக்கும். நீங்க வந்து ஓஎம்ஆர் ஷீட் வச்சோ, இல்ல 1, 2, 3, 4 வச்சோ நீங்க வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த விஷயம். அடுத்தது இப்போ தமிழ்ல நடந்த இந்த ஒரு 4 வருடங்கள், 5 வருடங்களாக தமிழ்ல எழுதின எலிஜிபிலிட்டி டெஸ்ட் குரூப் 1 குரூப் 2 அதுக்கப்புறம் 4 இந்த மாரி எக்ஸாம்ஸ்ல நடந்த தமிழ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. இதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆறக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நூல் நூலாசிரியராகட்டும், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, வலு சொற்கள் இருக்கு. இது எல்லாமே டைட்டில் படி பிரிச்சு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குடுத்துருக்கோம். அப்ப நீங்க இத மட்டுமே பார்த்தீங்கன்னாவே, உங்களுக்கு வந்து இதத்தான் அதிகமா ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பேஜஸ் இருக்கு? 397 பேஜஸ் இருக்கு. நீங்க இத மட்டும் ரிப்பீட்டா படிச்சு, கிளாஸ மட்டும் கவனிச்சுட்டு, நாங்க குடுக்குற டெஸ்ட்ட மட்டும் நீங்க போட்டீங்கன்னா, எந்த மெட்டீரியலும் உங்களுக்கு தேவையில்ல. அத மட்டும் நீங்க கன்டினியூவா படிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். அடுத்த கிளாஸ்ல நம்ம எப்படி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் எப்படி எழுதுறது? எழுதி எப்படி ஸ்கேன் பண்ணி போறது? எப்படி ஃபீட்பேக் வாங்கிக்கிறது? அந்த 50 மார்க் எஸ்ஸே பத்தி நான் சொல்றேன். இந்த ஷெட்யூல் எனக்கு வேணும் அப்படின்னா, எனக்கு ஷெட்யூல்னு டைப் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ டெஸ்ட் 1 என்ன? டெஸ்ட் 2 என்ன? அப்படிங்கிற மாரி ஷெட்யூலே வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்க அது வந்து எனக்கு என்கிட்ட வாங்கிக்கணும். இத பத்தின ஏதாவது டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல 7867 945526ங்கிற நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்கேஜ்டா இருந்தா வெயிட் பண்ணுங்க. கால் வெயிட்டிங் இருந்தா ஐ வில் கால் யூ பேக். அண்ட் ஆல்சோ நீங்க மெசேஜ் கூட வாட்ஸ்அப் கூட பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.